ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திணை லட்டு தான். மகா கந்த சஷ்டி இல்லை, முருகனுக்கு ரொம்பவும் பிடிச்ச உகந்தான திணை லட்டு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு திணையை ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன். இதை அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அந்த மாதிரி 2 தடவை கழுவிட்டு இப்போ அது ஒரு டவலோ ஒரு இதில் உணர்த்திட்டு நல்லா இப்படி கையில் ஒட்டாத அளவு வரும்போது ஒரு பேனில் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக வர அளவு வறுத்துட்டு அரை கப்பு வெல்லம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாவு கரைஞ்சா போதும். இதை நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். திணையை இதை சலிச்சு எப்போ வேணால் வச்சுட்டு நம்ம லட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சலிச்சு வச்சுக்கலாம். அடுத்தது அந்த பாவையும் ஆட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் தேன் விட்டுருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சா திணை லட்டு ரெடி. கண்டிப்பாக என் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லைஃப்.